Hi friends, today we are going to see about grammar. Tell about yourself. So first part is you are going to know the meaning of a word. Second is you are seeking permission. This is sixth session. Sixth session seeking permission. Next I'll tell you about how, where you have to use pronoun. Yes, first one is conscience. The word here is conscience. 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 Here conscience அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்க one's awareness of right or wrong with regard to his her own thought and action. ஒன்ஸ் அவேர்னஸ் ஆஃப் ரைட், எது ரைட்டு எது ராங்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கிற ஒரு தருணம் தான் வந்துட்டு கான்சைன்ஸ். அப்போ பார்த்தீங்கன்னாக்க அவங்களுக்கு புரியும் ஹிஸ் ஓன் தாட்ஸ், நீங்கள் பேசுகிறது செய்கிறது எது கரெக்டு தப்பு அப்படின்றத சொல்கிறது தாங்க கான்சைன்ஸ். நெக்ஸ்ட் இஸ் கான்ஷியஸ். CONSCIOUS. கான்ஷியஸ். பீயிங் அவேர் ஆஃப் வாட் இஸ் ஹேப்பனிங் அரவுண்ட். அப்போ பார்த்திங்கன்னா நம்மளை சுற்றி என்ன நடக்குது அப்படின்றது. முதல்ல சொன்ன வேர்டு கான்சைன்ஸ் அப்படின்றது அது மனசாட்சி பிரகாரம் பேசுகிற மாதிரி ஒன்று இருக்கும். எஸ். நெக்ஸ்ட்டு வந்துட்டு இது வரைக்கும் 5 செஷன் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பேன் நான் ஸ்போக்கன் இங்கிலீஷு. இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிற செஷன் என்ன அப்படின்னு சொன்னால் சீக்கிங் பெர்மிஷன். ஸோ அப்போது நீங்கள் அன்றாட வாழ்க்கையில் நீங்கள் நிறைய உரையாடிட்டுருப்பீங்க. அதில் எப்படி உங்கள்கிட்ட மற்றவங்கள்ட்ட பெர்மிஷன் கேட்குறது அப்படின்றது. இங்கே பேட்டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னாக்க ஏ சீக்கிங் பெர்மிஷன், அடுத்தது பார்த்திங்கன்னா பி கிவிங் பெர்மிஷன், அடுத்தது சி ரெஃப்யூசிங் பெர்மிஷன், அடுத்தது பார்த்திங்கன்னா நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். இப்போ பேட்டர்னில் ஃபஸ்ட்டு பேட்டர்ன் வந்து ஏ சீக்கிங் பெர்மிஷன். அப்போ அதில் என்ன வரும், எப்படி செய்யலாம், எப்படி பேசலாம். 1 could I please, can I please, may I please, is it right, is it all right, if, do you mind my thing, doன்னு போட்டுக்கலாம், இல்லைனா would-ன்னு போட்டுக்கலாம். would you mind if, would it be possible to, if you don't mind, I would like to, have you any objections to my, I wonder if I could. இது சீக்கிங் பெர்மிஷன். அடுத்தது பாருங்கள் பி கிவிங் பெர்மிஷன். நீங்கள் எப்படி மற்றவங்களுக்கு கொடுக்குறீங்கன்னு. எஸ் அஃப்கோர்ஸ், certainly, by all means, go ahead, you can, may if you want, like, you have my permission, it is quite perfectly all right, I can't see any objection. அடுத்தது சி refusing permission. Sorry, it's not possible, I'm afraid it is not possible, I'm sorry, I can't let you, I'm sorry, I'm not supposed to let you, I'm sorry, I don't have the authority to let you, I'm afraid that is out of the question, no, you may not, you can't, you are not allowed to, I won't let you, I'm refusing, permission will not be granted. இது எல்லாமே ஹையர் சுப்பீரியர் சபார்டினேட்க்கு சொல்கிறது, டீச்சர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்கிற ஒரு ரெஃப்யூசல், ஒரு பாஸ் அவங்களுக்கு கீழே வேலை பார்க்குறவங்களுக்கு சொல்கிற ஒரு இது, ஈவன் பேரண்ட்ஸ் வந்து அவங்க சில்ட்ரனுக்கு சொல்ல வேண்டிய ஒரு விஷயம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ப்ராக்டிஸ்க்கு ஒரே ஒரு மாடல் நான் சொல்கிறேன், ஆனால் நீங்கள் மற்ற மாடலுக்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். எக்ஸ்கியூஸ் மீ, இது வந்துட்டு ஆன் த ட்ரெயின்,
ட்ரெயினில் நடக்கிற ஒரு சம்பவம். எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறீங்கன்னு பாருங்கள். எக்ஸ்கியூஸ் மீ, ஏ சொல்கிறாரு, எக்ஸ்கியூஸ் மீ, would you mind my opening that window? பி சொல்கிறாரு, not at all, please go ahead. பாருங்கள், ரெண்டும் உங்களுக்கு பெர்மிஷன் கிராண்ட்டும் பண்ணுறாங்க. கிவிங் பெர்மிஷனும் சீக்கிங் பெர்மிஷன். ஏ சீக்கிங் பெர்மிஷன், பி கிவிங் பெர்மிஷன். ஏ, தேங்க்யூ, இட்ஸ் வெரி ஹாட் ஹியர். பி, ட்ரூ, கேன் ஐ டேக் சம் வாட்டர் ஃப்ரம் யோர் pitcher? A, certainly, can I have that magazine for a while? B, I'm sorry, I haven't finished reading it. I'll give it to you as soon as I have finished. A, thank you. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு பிட்வீன் ஃப்ரெண்ட்ஸுக்கு, அட் அ மீட்டிங்க்கு, அட் த ஆஃபீஸ், இன் த லைப்ரரி, டூ நெய்பர்ஸ், இதெல்லாம் வர டைலாகை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். எஸ், திரும்ப திரும்ப மறுபடியும் சொல்கிறேங்க. லிசன் பண்ணுங்கள், ரீட் பண்ணுங்கள், ரைட் பண்ணுங்கள், ரெசிட் பண்ணுங்கள். இதை வச்சிட்டு இருந்தீங்கன்னா தான், உங்கள் வாயில் ட்ரில் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா தான் இங்கிலீஷ் வருங்க. அப்போ தான் உங்களால் பண்ண முடியும். அடுத்தது பார்த்திங்கன்னா ப்ரோனவுன்ஸ். ஆக்சுவலாக நவுன் அப்படின்னு சொன்னால், நவுன்னா பெயர் சொல். இந்த பெயர் சொல்லில் நேம் ஆஃப் அ பர்சன், பிளேஸ், திங்ஸை தான் வந்துட்டு பெயர் சொல்லுன்னு சொல்லுவாங்க. ப்ரோனவுன் அப்படின்னு சொன்னாக்க பிரதி பெயர் சொல். இதை வந்து நீங்கள் எப்படி நீங்கள் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பாருங்கள். டாக்டர் கலாம் இஸ் அ கிரேட் சயின்டிஸ்ட். இப்போ வந்துட்டு டாக்டர் கலாம் வந்துட்டு நேம் ஆஃப் அ பர்சன் இருக்குது. இது எப்படி சொல்லுவாங்க? ஹீ இஸ் த பிரசிடெண்ட் ஆஃப் இந்தியா நவ். அப்போ வந்துட்டு ஹீன்றது வந்துட்டு என்னென்னா இங்கே பிரதி பெயர் சொல். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னாக்க அதே மாதிரி தான். டாக்டர் ஜெயலலிதா வாஸ் அ ஃபேமஸ் ஆக்ட்ரஸ். அப்போது ஷீ இஸ் த சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு நவ். இது வந்துட்டு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேங்க, ஆனால் இப்போ கிடையாது. அது எக்ஸாம்பிளுக்காக உங்களுக்கு சொல்கிறதுக்காக சொல்கிறேன் நான். அப்போ ஜெயலலிதா அப்படின்னு சொல்கிறது நம்ம வந்துட்டு நவுனு, ஷீ அப்படின்னு சொல்கிறது இங்கே ப்ரோனவுன். அப்போ அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்கள். ரெக்ஸ் இஸ் மை பெட் டாக். அப்போ ரெக்ஸுன்றது நேம். அப்போது இட், அது ஏன் சொல்கிறோன்னா டாகுக்கு இட்டு சொல்கிறோம் நான். மாதவன் இஸ் மை நேம். அப்போ பார்த்தீங்கன்னா மாதவன், ஐ லீவ் இன் சென்னை. அப்போ மாதவன் பேர், ஐ அப்படின்னும் போது ப்ரோனவுன். அனுஷா அண்ட் ஐ ஆர் குட் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அனுஷா அப்படின்றது அண்ட் ஐ ரெண்டு பேரை குறிக்குது. வி கோ டு ஸ்டெல்லா மேரிஸ் காலேஜ். அப்போ பார்த்தீங்கன்னாக்க வி, அப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருக்காக சொல்கிறது வி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ரங்கா ப்ளீஸ் கம் ஹியர். அப்போ ரங்கா அப்படின்னும்போது அவரை யூ கம் ஹியர் அப்படின்றதுக்கு பதிலாக யூ ஹாவ் லெஃப்ட் யுவர் பேக் ஹியர். இப்போ பார்த்தீங்கன்னா ஹீ அவர், ஷீ அவள், இட் அது, ஐ நான், வி நாங்கள், யூ நீ, தே அவர்கள். இது நல்லா புரிஞ்சுக்கணுங்க. இப்போ கீழே இருக்கிற எக்ஸாம்பிளை நீங்கள் வந்துட்டு நீங்கள் பார்க்கணும். ஹீ, ஷீ, இட், ஐ, வி, யூ, தே அப்படின்றது கலாம், ஜெயலலிதா, ரெக்ஸு, மாதவன், அனுஷா அண்ட் ஐ, ரங்கா, மதன் அண்டு மகிபன், இந்த இதெல்லாமே வந்துட்டு. ஸோ இங்கே வந்துட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க இதை உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் அன்றாடம் பயன்படுத்திட்டு வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஹீ அப்படின்னு சொன்னாக்க நம்ம சொல்ல வேண்டியது என்ன தெரியுமா? ஹிம். ஷீனா ஹர், இட்டுனா இட், ஐனா மீ, வீனா அஸ், யூனா யூ, தேனா தெம். அப்போ நம்ம வந்துட்டு என்னென்னா ஹீ, ஷீ, இட், ஐ, வி, யூ, தே என்ற சப்ஜெக்ட் ப்ரோனவுன்ஸை வாக்கியத்தில் அமைக்கும்போது அது ஆப்ஜெக்ட் ப்ரோனவுனாக மாறும் அப்படின்றது தான் இங்கே. அதுக்கு சில எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள். ஆல் இண்டியன்ஸ் லவ் டாக்டர் கலாம். தே லவ் அண்ட் ரெஸ்பெக்ட் ஹிம் எ லாட். அங்கே ப்ராக்கெட்டில் ஹீ, அந்த ஹீன்றது யார்? கலாம். அங்கே ஹீயை வந்துட்டு ஹிம்மாக மாற்றிடுறோம்.
இது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். மென், உமன் அண்ட் சில்ட்ரன் லைக் ஐஸ்வர்யா, எவ்ரி ஒன் அட்மயர்ஸ் ஹேர். அப்போது ஐஸ்வர்யா அப்படின்றது அங்கே ஷீ வரும். அங்கே ஷீயை வந்துட்டு எப்படி நம்ம சொல்லுவோம்? ஹேர். இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. தேர் இஸ் த டெம்பிள், எலிஃபண்ட், ராஜா, ஆல் த விசிட்டர்ஸ் கிவ் இட் பிளான்டைன்ஸ் அண்ட் கோகனட். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா தேர் இஸ் த டெம்பிள் எலிஃபண்ட், கோயில் யானை. அந்த கோயில் யானையோட பேர் ராஜா. அந்த ராஜான்ற பேர் இருந்தாலும் யானை அப்படின்றதுக்கு இட்டு நம்ம சொல்கிறோம். மை பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் நிர்மல் அண்டு கமல், ஐ மீட் தெம் எவ்ரி ஈவினிங். அப்போ பார்த்தீங்கன்னா நிர்மல் அண்ட் கமல் அப்படின்றது தே, அவர்களை அப்படின்னும்போது தெம். அப்போ பாருங்கள், ஐ ஆம் 16 today. It's my birthday. Father bought me a new bicycle for me yesterday. பாருங்க, ஐ நான் அப்படின்னும்போது மை என்னுடைய, மீ எனக்கு. பார்த்தீங்கன்னாக்க இந்த மாதிரி தான் உங்களுக்கு மாற்றிக்கணும். அப்போ பார்த்தீங்கன்னா ஹீ மறுபடியும் சொல்கிறேன். ஹீனா ஹிம், ஐனா மீ, தேனா தெம், ஷீனா ஹர், வீணா அஸ், இட்னா இட், யூனா யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ மை டியர் ஃப்ரெண்ட்.